அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் ஒன்றுமே வரலங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு நியூஸ் கூட வரல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சேனல் சைடு அப்புறமா டைரக்டர் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வெண்ணிலாவோட மாமாவை நடிக்கிறார் இல்லையா, அவர் வந்து நிறைய வீடியோலாம் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதனால் வந்து சேனல் சைடு சொல்லியிருக்காங்க, எதுவுமே வந்து பிடிஎஸ் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க போல். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ஷூட்டு. அதனால் வந்து எந்த ஒரு பிக்சருமே வந்து ரிலீஸ் பண்ணல. இன்றைக்கி வந்து விஜய், அதாவது வெண்ணிலாவோட மாமாவை பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு வந்து இன்றைக்கி ஷூட் இல்லை. அதனால் வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ நமக்கு நார்மலாகவே வந்து நம்மளோட விஜய் காவேரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நமக்கு அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. லைவில் வந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தாத்தா வந்தார்னா போஸ்ட் தான் போடுவார். நமக்கு ஏதாவது வீடியோ இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டார். அதனால் வந்து இவர் வந்து அதிகமாக வந்து வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டார் போல் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இன்றைக்கி எந்த ஒரு இதுவுமே வரல. அது நல்ல விஷயந்தான். இல்லை முன்னாடியே அட்வான்ஸாக எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சீரியல் வந்து நம்மளே ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. இப்போ சீரியலை பார்த்து நம்ம ஒரு கதை எழுதுகிறோம். அது மாதிரி வந்து அவங்களுக்கு கஷ்டமாயிரும். அவங்க வேறு மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம வேறு மாதிரி கணிச்சு வச்சுருப்போம். அதனால் வந்து அங்கே ஆர்டிஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறது தப்பு தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதை தான் அவங்க வந்து சேனல் சைடும் சரி, நம்மளோட டைரக்டர் சைடும் சரி அதை வந்து சொல்லியிருக்காங்க போல் இருக்குது. அதுதான் அவர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. நேற்றுக்கு இருந்து வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரலங்க. ஆமாம், என்ன பண்ணலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.